சூடாமணி விகாரத்துல புத்த பிக்ஷுக்களுடைய பராமரிப்புல இருந்த பொன்னியின் செல்வனுக்கு ஜுரம் குறைஞ்சு நல்ல குணம் ஏற்படுது. அந்த சமயத்துல குந்தவையும் வானதியும் அவனை பார்க்கறதுக்காக ஆனைமங்கலத்துக்கு வர்றாங்க. அக்காவையும் வானதியையும் பொன்னியின் செல்வன் சந்திச்சப்போ காளை ஒன்று துரத்திட்டு வந்ததால பயந்த வானதி அங்க தண்ணீர்ல விழுந்துடுறா. அவளை பொன்னியின் செல்வன் காப்பாத்தி தூக்கிட்டு வரான். இந்த நிகழ்ச்சியோட தான் பொன்னியின் செல்வன் நாவலுடைய 3வது பாகம் முடிவடைஞ்சுது. அடுத்ததா 4வது பாகத்தை கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 4வது பாகத்தை கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். 4ஆம் பாகம் மணிமகுடம். அத்தியாயம் 1. கெடிலக்கரையில். திருமுனைப்பாடி நாட்டை வளப்படுத்திய இனிய நீர்பெருக்குடைய நதிகளில் கெடிலம் நதியும் ஒன்று. ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் கெடில நதியில் வழக்கத்தை விட அதிகமாகவே வெள்ளம் போய்கொண்டிருந்தது. இதனால் உச்சி வேளையில் அங்கே கட்டு சாதம் அருந்துவதற்காக தங்கிய பிரயாணிகளின் ஆரவார ஒலிகளும் அதிகமாயிருந்தன. அந்த ஒலிகளெல்லாம் அமுங்கி போகும்படியான ஒரு பெரும் ஆரவாரம் திடீரென்று சற்று தூரத்தில் சாலையில் எழுந்தது. அதை கேட்டு பிரயாணிகளில் சிலர் கரையில் ஏறி பார்த்தார்கள். முதலில் புழுதி படலம் மட்டுமே தெரிந்தது. பிறகு யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் ஏந்துவோர் முதலிய ராஜ பரிவாரங்கள் வருவது தெரிந்தது. சிறிது அருகில் அப்பரிவாரங்கள் நெருங்கி வந்ததும் கட்டியக்காரர்களின் முழக்கம் தெளிவாக கேட்டது. 12ஆம் பிராயத்தில் போர்க்களம் புகுந்த வீராதி வீரர் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி, இரட்டை மண்டலத்தார் சொப்பனத்தில் கண்டு அஞ்சும் சிங்கம், தொண்டை மண்டல அதிபதி, வடதிசை மாதண்ட நாயகர், 3 உலகமுடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகனார் ஆதித்த கரிகால சோழ மகாராஜா வருகிறார், பராக் பராக் என்ற குரல் கேட்டது. இடுமுழக்க குரலில் 8 திசையும் எதிரொலி செய்யும்படி எழுந்த இந்த கோஷத்தை கேட்டதும் கெடில நதித்துறையில் இருந்தவர்கள் அனைவரும் அவசர அவசரமாக கரையேறினார்கள். அத்தகைய வீராதி வீரனை காண வேண்டுமென்ற ஆவலுடன் நதித்துறையில் நடுவில் வழிவிட்டுவிட்டு இருபுறமும் அவர்கள் ஒதுங்கி நின்றார்கள். கட்டியக்காரர்கள், எக்காலம் ஊதுவோர், பரிச்சின்னம் ஏந்துவோர் ஆகியவர்கள் முதலில் வந்து தண்ணீர் துறையை அடைந்தார்கள். 3 குதிரைகள் மீதும் 3 இளம் வீரர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்களை தூரத்தில் பார்த்தபோதே ஜனங்கள் அவர்களை சுட்டிக்காட்டி இன்னார் இன்னவர் என்று பேசத் தொடங்கினார்கள். அப்போது குதிரைகள் நெருங்கி வந்துவிட்டன, இறைந்து பேசாதீர்கள் என்று ஒருவன் எச்சரித்துவிட்டு, இளவரசர் ஆதித்த கரிகாலரின் முகம் எவ்வளவு வாட்டமடைந்திருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். அவர் முகம் வாட்டமடைந்திருக்காமல் எப்படி இருக்கும்? ஆதித்த கரிகாலருக்கு தம்பியின் பேரில் உயிர். அப்படிப்பட்ட தம்பியை பற்றி தகவல் தெரியவில்லை என்றால் தமையனுக்கு வருத்தமாயிருக்காதா? தந்தையோ நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறார். இதெல்லாம் உலகத்தில் இயற்கை தம்பி. இளவரசருடைய முகவாட்டத்துக்கு காரணம் இவையெல்லாம் இல்லை. இரட்டை மண்டலத்தார் மீது படையெடுத்து போக வேண்டும் என்று கரிகாலருக்கு ஆசை. அது கைகூடவில்லையே என்றுதான் கவலை. இப்படி ஒருவன் கூறியதும், அது ஏன் கைகூடவில்லை? யார் இவரை படையெடுத்து போக வேண்டாம் என்று தடுக்கிறார்கள் என்று கேட்டான் இன்னொருவன். வேறு யார்? பழுவேட்டரையர்கள்தான். படையெடுப்புக்கு வேண்டிய தளவாட சாமக்கிரியைகள் கொடுக்க மறுக்கிறார்களாம் என்றான் ஒருவன். ஏதேதோ இல்லாத காரணங்களையெல்லாம் கற்பித்துச் சொல்லுகிறார்கள். உண்மை காரணம் உங்கள் ஒருவருக்கும் தெரியவில்லை என்றான் ஒருவன். எல்லாம் தெரிந்தவனே, உண்மை காரணத்தை நீதான் சொல்லேன் என்று இன்னொருவன் கேட்டான். ஆதித்த கரிகாலர் யாரோ ஒரு பாண்டிய நாட்டு பெண் மீது காதல் கொண்டிருந்தாராம். இளவரசர் வடபெண்ணை போருக்கு சென்றிருந்த போது பெரிய பழுவேட்டரையர் அந்த பெண்ணை மணந்து கொண்டு விட்டாராம். அவள்தான் இப்போது பழுவூர் இளையராணியாக சோழ நாட்டில் சர்வாதிகாரம் செலுத்துகிறாளாம். அதிலிருந்துதான் ஆதித்த கரிகாலரின் மனமே பேதலித்து போய்விட்டதாம். இருக்கலாம் இருக்கலாம். உலகத்தில் எல்லா சண்டைகளுக்கும் யாராவது ஒரு பெண்தான் காரணமாயிருப்பாள் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா என்றான் இன்னொருவன். எந்த பெரியவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள்? இது சுத்த பைத்தியக்காரத்தனம். இளவரசர் ஒரு பெண்ணை விரும்பினார் என்றால் அவள் போய் ஒரு 60 வயது கிழவனை மணந்து கொள்ளுவாளா? சொல்லுகிறவர்கள் சொன்னால் கேட்பவர்களுக்கு மதி இல்லையா என்று கேட்டான் அவன். அப்படியானால் ஆதித்த கரிகாலருக்கு இன்னும் ஏன் கல்யாணமாகாமல் இருக்கிறது? நீர்தான் சொல்லுமே என்றான் இன்னொருவன். சும்மா இருங்கள், இதோ நெருங்கி வந்து விட்டார்கள்.
இளவரசருக்கு வலது புறத்தில் வருகிறவன் தான் பார்த்திபேந்திர பல்லவன் போலிருக்கிறது. இடது புறத்தில் வருகிறவன் யார்? வானர் குலத்து வந்தியத்தேவனா என்று கேட்டான் ஒருவன். இல்லை இல்லை, கடம்பூர் சம்புவரையர் மகன் கந்தன்மாறன். ஓலை கொடுத்து அனுப்பினால் இளவரசர் ஒருவேளை வரமாட்டார் என்று சம்புவரையர் தன் மகனையே அவரை அழைத்து வர அனுப்பியிருக்கிறார். இதிலிருந்து ஏதோ விஷயம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது. ஆதித்த கரிகாலருக்கு திருமணம் ஆகாதிருக்கும் வரையில் சிற்றரசர்கள் அவரை வலை போட்டு பிடிக்க முயன்று கொண்டுதான் இருப்பார்கள். முதலில் அவரை மணந்து கொள்ளும் பெண் சோழ சாம்ராஜ்யத்தின் சிங்காதனத்தில் அமரும் பாக்கியத்தை பெறுவாள் அல்லவா? இப்படியெல்லாம் கெடில நதிக்கரையில் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருந்த ஜனங்கள் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். 3 குதிரைகளும் வந்து தண்ணீர் கரையோரம் நின்றன. குதிரைகளுக்கு பின்னால் வந்த ரதம் சற்று அப்பால் அரச மரத்தடியில் நின்றது. அந்த ரதத்தில் 80 வயதான வீரக்கிழவர் திருக்கோவலூர் மலையமான் இருந்தார். தண்ணீர் கரையோரத்தில் குதிரை மேலிருந்த வண்ணம் ஆதித்த கரிகாலன் திரும்பி அவரை பார்த்தான். அத்தியாயம் 2. பாட்டனும் பேரனும். பின்னால் ரதத்தில் வந்த கிழவர் சமிகை செய்யவே ஆதித்த கரிகாலன் குதிரையை திருப்பிக் கொண்டு அவர் வீற்றிருந்த ரதத்தின் அருகில் சென்றான். குழந்தாய் கரிகாலா, நான் இந்த இடத்தில் உன்னிடம் விடை பெற்றுக்கொண்டு திருக்கோவலூர் போக எண்ணுகிறேன். போவதற்கு முன்னால் உன்னிடம் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டும். சற்று குதிரையிலிருந்து இறங்கி அந்த அரச மரத்தடியில் உள்ள மேடைக்கு வா என்றார். அப்படியே ஆகட்டும் தாத்தா என்ற ஆதித்த கரிகாலன் குதிரையிலிருந்து கீழே குதித்தான். கிழவரும் ரதத்திலிருந்து இறங்கினார். இருவரும் அரச மரத்தடி மேடைக்கு சென்றார்கள். அப்போது பார்த்திபேந்திரன் கந்தன்மாறனை பார்த்து, நல்ல வேளையாய் போயிற்று. இந்த கிழவர் விடேன் தொடேன் என்று நம்முடன் நெடுகிலும் வந்து விடுவாரோ என்று பயந்து கொண்டிருந்தேன் என்றான். அப்படி தொடர்ந்து வந்தால் இவரை வெள்ளாற்றின் பிரவாகத்தில் தள்ளி முழுகடித்து விடுவது என்று நான் எண்ணியிருந்தேன் என்றான் கந்தன்மாறன். இருவரும் தங்கள் பேச்சில் தாங்களே சிரித்து மகிழ்ந்தார்கள். ஆதித்த கரிகாலனை பார்த்து மலைநாடுடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் சொல்ல ஆரம்பித்தார். ஆதித்தா, இன்றைக்கு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ பிறந்தாய். திருக்கோவலூரில் என்னுடைய அரண்மனையிலேதான் பிறந்தாய். அச்சமயம் நடந்த கொண்டாட்டங்கள் நேற்று நடந்தது போல எனக்கு ஞாபகம் இருக்கின்றன. உன்னுடைய தந்தையின் பட்டாபிஷேக வைபவத்தின் போது கூட அத்தகைய விருந்துகளும் கோலாகலங்களும் நடைபெறவில்லை. என்னுடைய பொக்கிஷத்தில் என் முன்னோர் காலத்திலிருந்து 100 வருஷங்களாக சேர்த்து வைத்திருந்த பொருள் அவ்வளவும் அந்த 3 நாள் கொண்டாட்டத்தில் தீர்ந்து போய்விட்டது. அச்சமயம் உன்னுடைய கொள்ளுப்பாட்டனாராகிய பராந்தக சக்கரவர்த்தியே திருக்கோவலூருக்கு வந்திருந்தார். உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்தரும் உன் தந்தை சுந்தர சோழரும் வந்திருந்தார்கள். ஆண் குழந்தை பிறந்த செய்தியை அறிந்ததும் அவர்கள் அனைவரும் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சோழகுலத்தை விளங்க வைப்பதற்கு நீ பிறந்து விட்டாய் என்று குதூகலம் அடைந்தார்கள். உன் பாட்டனின் மூத்த தமையன்மார்களுக்கு அதுவரையில் சந்ததி இல்லை. அரிஞ்சயனுக்கும் உன் தகப்பன் ஒரே மகனாக விளங்கினான். அவன் உன் பிராயத்தில் மன்மதனையொத்த அழகுடன் விளங்கினான். குடும்பத்தார் அனைவருக்கும் அவன் செல்ல பிள்ளையாக இருந்தான். அரண்மனை பெண்கள் அவனுக்கு பெண் வேடம் போட்டு பார்த்து மகிழ்ந்தார்கள். இவன் மட்டும் பெண்ணாய் பிறந்திருந்தால் என்று பேசி பேசி பூரித்தார்கள். உன்னுடைய தந்தைக்கு தங்கள் பெண்ணை கொடுப்பதற்கு இலங்கை முதலாக விந்திய பர்வதம் வரையில் உள்ள மன்னாதி மன்னர்களும் சிற்றரசர்களும் தவம் கிடந்தார்கள். ஆனால் உன் தந்தையை மருமகனாக பெறும் பேறு கடைசியில் எனக்கு கிடைத்தது. எங்கள் வம்சத்தில் நாங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மேனி அழகுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆண் பிள்ளைகள் உடம்பில் எத்தனைக்கெத்தனை போர்க்காயங்களை பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அழகுடையவர்களாக எண்ணிக்கொள்வோம். எங்கள் குலத்து பெண்களுக்கு கற்பும் குணமும் தான் அழகும் ஆபரணமும். உன் தந்தைக்கு என் மகளை கல்யாணம் செய்வதென்று தீர்மானித்த போது மலையமாநாடு முழுவதும் அல்லோல கல்லோலப்பட்டது. திருமணம் தஞ்சையில் நடந்தது என்றாலும் அப்போது நடந்த கொண்டாட்டத்தை காட்டிலும் நீ பிறந்த போது திருக்கோவலூரில் நடந்த கொண்டாட்டம்தான் அதிக குதூகலமாய் இருந்தது. உனக்கு என்ன பெயர் வைப்பது என்று அப்போது குதூகலமான ஒரு சர்ச்சை நடந்தது. சிலர் உன் குலத்து முன்னோரில் மிக புகழ்பெற்ற கரிகால் வளவன் பெயரை இட வேண்டும் என்றார்கள். நானும் இன்னும் சிலரும் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். கடைசியில் 2ஐயும் சேர்த்து ஆதித்த கரிகாலன் என்று உனக்கு பெயர் வைத்தார்கள். உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தர் தக்கோல போரில் சதி செயலால் யானை மேலிருந்தபடியே உயிர் துறந்தார். அவர் சோழ சாம்ராஜ்யத்தை இலங்கையிலிருந்து கங்கை நதி வரைக்கும் விஸ்தரிக்க ஆசை கொண்டிருந்தார். அந்த ஆசை நிறைவேறாமலே உயிர் விட்டார். அவரை போன்ற மாவீரன் என் பேரன் ஆதித்த கரிகாலன் என்று
நாடு நகரமெல்லாம் ஒரே பேச்சாயிருக்கிறது. அவர் சாதிக்க நினைத்த காரியத்தை நீ சாதிக்கப் போகிறாய் என்று இத்தமிழகமெங்கும் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ராஜாதித்தரை போல் நீயும் வஞ்சத்திற்கு ஏமாந்து போகக்கூடாது என்பதற்காகவே அவருடைய வரலாற்றை இப்போது உனக்கு நினைவூட்டுகிறேன். தாத்தா, என் பெரிய பாட்டனார் போர்க்களத்தில் பகைவர்களின் வஞ்சனையினால் உயிரை இழந்தார். அதை எதற்காக இப்போது நினைவூட்டுகிறீர்கள்? நான் போர்க்களத்துக்கு போகவில்லையே. என்னை வஞ்சிக்கக்கூடிய பகைவர்களின் மத்தியிலும் போகவில்லையே. என் தந்தையின் உயிர் நண்பர்களை அல்லவா பார்க்கப் போகிறேன். அவர்கள் என்னை எந்த விதத்தில் எதற்காக வஞ்சிக்கப் போகிறார்கள் என்றான் ஆதித்த கரிகாலன். கேள் கரிகாலா, எதிரிகளின் தொழுத கையிலும் அழுத கண்ணீரிலும் கொடிய ஆயுதம் இருக்கக்கூடும் என்று திருவள்ளுவர் பெருமான் கூறியிருக்கிறார். வெளிப்பகையை காட்டிலும் உட்பகை கொடியது என்றும் கூறியிருக்கிறார். குழந்தாய், நட்பை போல் நடிக்கும் பகைவர்களின் மத்தியில்தான் இப்போது நீ போகப் போகிறாய். நான் வேண்டாம் என்று தடுத்தும் கேளாமல் நீ போகிறாய். சம்புவரையன் தன் மகள் ஒருத்தியை உன் கழுத்தில் கட்டிவிட உத்தேசித்து உன்னை அழைத்திருப்பதாகவும் அறிகிறேன். அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பது எனக்கு தெரியாது. நீயும் அறிந்திருக்க முடியாது. உனக்கு பெண் கொடுப்பதற்கு இந்த பாரத தேசத்தில் மன்னர்கள் பலர் காத்திருக்கிறார்கள். இந்த சம்புவரையன் மகள்தான் வேண்டுமென்பதில்லை. ராஜ்யத்தை உனக்கு பாதி என்றும் மதுராந்தகனுக்கு பாதி என்றும் பிரித்து கொடுத்து சமாதானம் செய்விக்கப் போகிறார்கள் என்றும் கேள்விப்படுகிறேன். அதில் என்ன சூது இருக்குமோ சூழ்ச்சி இருக்குமோ எனக்கு தெரியாது. எது எப்படியானாலும் நான் உடனே திருக்கோவலூருக்கு சென்று என்னுடைய பாதுகாப்பு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு வந்து வெள்ளாற்றங்கரையில் தங்கியிருப்பேன். சம்புவரையர் அரண்மனையில் இருக்கும்போது உனக்கு ஏதேனும் சந்தேகம் தோன்றினால் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு. திருக்கோவலூர் மலையமான் இப்படி கூறிக்கொண்டிருக்கும்போது ஆதித்த கரிகாலனுடைய கவனம் தன் பக்கம் இல்லை என்பதையும் வேறு பக்கம் திரும்பி இருக்கிறது என்பதையும் கண்டார். தாத்தா, அதோ பாருங்கள் என்று ஆதித்த கரிகாலன் கலக்கத்துடன் கூறிய வார்த்தைகளை அந்த வீரக்கிழவர் கேட்டு அந்த திசையை உற்று நோக்கினார். அத்தியாயம் 3. பருந்தும் புறாவும். ஆதித்த கரிகாலன் சுட்டிக்காட்டிய திசையில் ஆற்றங்கரை மண்டபம் ஒன்று இருந்தது. அது கல்வேலையினாலான மண்டபம். அந்த மண்டபத்தின் முனைகளில் சிற்ப வேலைப்பாடு உடைய உருவங்கள் சில காணப்பட்டன. அவை இன்னவை என்று கிழவராகிய மலையமானுக்கு சரியாக தெரியவில்லை. பார்த்தீர்களா தாத்தா என்றான் ஆதித்த கரிகாலன். குழந்தாய், அந்த மண்டபத்தை தானே சொல்லுகிறாய்? அதில் வேறு ஒன்றும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மண்டபம் வெறுமையாகத்தானே இருக்கிறது என்றார். தாத்தா, உங்களுக்கு வயதாகிவிட்டது. அதனால் கண் பார்வை குன்றியிருக்கிறது. அதோ பாருங்கள், ஒரு பெரிய ராஜாளி. அது தன் கால்களில் ஒரு சின்னஞ்சிறு புறாவை பிடித்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியவில்லையா? ராஜாளியின் கூரிய நகங்கள் கிழித்து புறாவின் ரத்தம் சிந்துகிறது. அதுவும் தெரியவில்லையா? கடவுளே, இது என்ன விந்தை! அருகே இன்னொரு புறாவை பாருங்கள் தாத்தா. அந்த பயங்கரமான ராஜாளியின் அருகில் அது வட்டமிடுகிறது. அது ராஜாளியிடம் எப்படி கெஞ்சுகிறது! ராஜாளியின் கால்களில் அகப்பட்டு கொண்டிருக்கும் புறா அதனுடைய காதலனாக இருக்க வேண்டும். காதலனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி அது கெஞ்சுகிறது. தாத்தா, அந்த புறா கெஞ்சுகிறதா அல்லது ராஜாளியிடம் சண்டைக்கு போகிறதா? ரெக்கையை அடித்துக் கொள்வதை பார்த்தால் சண்டைக்கு போவதாகவே தோன்றுகிறது. அந்த பெண் புறாவுக்கு எத்தனை தைரியம் பாருங்கள்! ராஜாளியுடன் சண்டைக்கு போகிறது. சண்டாள ராஜாளியே, இதோ உன்னை கொன்று போடுகிறேன் என்று கூறிக்கொண்டே ஆதித்த கரிகாலன் பக்கத்தில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து வீசி எறிந்தான். அந்த கூழாங்கல் மண்டபத்தை நோக்கிச் சென்று அதன் ஒரு முனையில் பட்டுவிட்டு கீழே விழுந்தது. உடனே ஆதித்த கரிகாலன், ராட்சதனே, உனக்கு நன்றாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு இடி இடி என்று பயங்கரமாக சிரித்தான். பேரப்பிள்ளையின் சித்த சுவாதீனத்தை பற்றி ஏற்கனவே கிழவருக்கு சிறிது சந்தேகம் இருந்தது. அது இப்போது இன்னும் அதிகமாயிற்று. தாத்தா, ஏன் என்னை இப்படி வெறித்து பார்க்கிறீர்கள்? மண்டபத்தின் அருகில் போய் பாருங்கள் என்றான் கரிகாலன். அவ்விதமே மலையமான் மண்டபத்தை சற்று நெருங்கிச் சென்று கரிகாலனின் கல் விழுந்த இடத்தை உற்று பார்த்தார். அங்கே ஒரு சிற்பம் காணப்பட்டது. அந்த சிற்பத்தில் ராஜாளி ஒன்று தன் கால் நகங்களில் ஒரு புறாவை கொத்தி தூக்கி கொண்டிருப்பது போலவும் இன்னொரு புறா அந்த ராஜாளியுடன் பாயப்போவது போலவும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தது. மலையமான் திரும்பி வந்து, குழந்தாய், எனக்கு வயதாகிவிட்டது என்பது உண்மைதான். கண் பார்வை முன்போல் துல்லியமாக இல்லை. அருகில் சென்று உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது. நல்ல சிற்ப வேலை என்றார். நல்ல சிற்ப வேலையா? சிற்ப அற்புதம் என்று சொல்லுங்கள் தாத்தா.
மகேந்திரவர்மர் மாமல்லர் காலத்து சிற்ப சக்கரவர்த்தி யாரோ ஒருவன் இதையும் செய்திருக்க வேண்டும். முதலில் பார்த்ததும் உண்மையாகவே நடப்பது போலவே எனக்கு தோன்றிவிட்டது என்றான் கரிகாலன். ஆதித்தா, அற்புதம் அந்த கல்லில் மட்டும் இல்லை, உன்னுடைய கண்ணிலும் இருக்கிறது, உன்னுடைய மனதிற்குள்ளேயும் இருக்கிறது என்று மலைமான் கூறிக்கொண்டிருக்கும் போதே, தாத்தா, அந்த சிற்பத்தை பார்க்கும்போது எனக்கு கோபம் உண்டாகிறது. அதை இப்போதே இடித்து தள்ளிவிட வேண்டுமென்று எனக்கு ஆத்திரம் உண்டாகிறது. இவ்வளவு கொடூரமான சிற்பத்தை அமைத்தவனை அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவது கூட எனக்கு பிடிக்கவில்லை என்றான். கரிகாலா, இது என்ன விந்தை? உன்னுடைய வைர நெஞ்சு எப்போது இவ்வளவு இலக்கம் கொடுத்தது? ராஜாளி புறாவை கொன்று தின்பது அதனுடைய இயற்கை. சிங்கராஜா ஆட்டினிடம் இரக்கம் கொள்ள ஆரம்பித்தால் அது சிங்கராஜா அல்ல, அதுவும் ஆடாகத்தான் போய்விடும். சிம்மாசனத்தில் வீற்றிருந்து அரசு புரிய ஆசைப்படுகிறவர்கள் பகைவர்களையும் சதிகாரர்களையும் கொன்றுதான் ஆக வேண்டும். ராஜாளி புறாவை கொல்லாவிட்டால் அது ராஜாளியாயிருக்க முடியுமா? இதை பற்றி ஏன் உனக்கு இவ்வளவு கலக்கம் என்றார் மலையமான். தாத்தா, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெண் புறா அப்படி தவிப்பதை பார்த்த பிறகு ராஜாளிக்கு இரக்கம் வர வேண்டாமா? நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பகைவன் ஒருவனை நீங்கள் கொல்லப்போகும் சமயத்தில் அவனுடைய காதலி குறுக்கே வந்து புருஷனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் என்ன செய்வீர்கள்? அப்போது உங்கள் மனம் இறங்காமல் இருக்குமா என்று கரிகாலன் கேட்டான். அப்படி ஒரு பெண் குறுக்கே வந்தால் அவளை என் இடது காலினால் உதைத்துவிட்டு என் பகைவனை கொல்லுவேன். கரிகாலா, அதை பற்றி சந்தேகமே இல்லை. பகைவர்கள் தொழுத கையினில் ஆயுதம் வைத்திருப்பார்கள் என்றும் அவர்கள் அழுத கண்ணீரிலும் ஆயுதம் மறைந்திருக்கும் என்றும் வள்ளுவர் கூறியிருக்கிறார். பெண்களின் கண்ணீருக்கு இளகச் செய்யும் சக்தி அதிகம் உண்டு. அப்படி மனத்தை இளக விட்டு விடுகிறவனால் இவ்வுலகில் பெரிய காரியம் எதையும் செய்ய முடியாது என்றார் மலையமான். தாத்தா, இது என்ன? பெண்களை பற்றி ஏன் நீங்கள் இவ்வளவு குறைவாக பேசுகிறீர்கள்? பெண்களை பற்றி குறைவாய் பேசுவது என் தாயாரையும் குறைவுபடுத்துவதாகாதா என்றான் கரிகாலன். குழந்தாய், கேள். உன் தாயாரிடம் நான் வைத்திருந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இணை ஒன்றுமே இல்லை. அவளை மனம் செய்து கொடுத்து அனுப்பி வைத்த போது அவள் சாம்ராஜ்ய சிங்காதனத்தில் அமரப்போகிறாள் என்று தெரிந்ததும் என் மனம் அடைந்த வேதனையை சொல்லி முடியாது. திருமணம் செய்து கொடுப்பதற்கு முதலாவது நாள் அவளை தனியாக அழைத்து நான் என்ன சொன்னேன் தெரியுமா? மகளே, மாநிலம் புறக்கப் போகும் மன்னனை நீ மணந்து கொள்ளப் போகிறாய். அதற்காகவும் நீ கர்வம் அடையாதே. அவ்வளவு புகழ் வாய்ந்த கணவனை மணந்து கொள்வதனால் உனக்கு கஷ்டம்தான் அதிகமாயிருக்கும். அரண்மனையில் பணி செய்யும் பணிப்பெண்கள் பலரும் உன்னை காட்டிலும் சந்தோஷமாயிருப்பார்கள். திருமணமானதும் உனக்கு குழந்தை பிறக்காவிட்டால் உன் கணவன் இன்னொரு திருமணம் செய்து கொள்வான். அதை நினைத்து நீ வேதனைப்படக்கூடாது. உனக்கு மக்கள் பிறந்தால் அவர்களை வீர மக்களாய் நீ வளர்க்க வேண்டும். அவர்கள் போர்க்களத்தில் உயிர் விட்டதாக செய்தி வந்தால் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. உன் கணவன் சந்தோஷமாயிருந்தால் நீயும் சந்தோஷமாயிரு. உன் புருஷன் துக்கப்பட்டால் நீ அவனை சந்தோஷப்படுத்தப்பார். உன் கணவன் நோய்வாய்ப்பட்டால் நீ அவனுக்கு பணிவிடை செய். உன் கணவன் இறந்து போனால் நீயும் உடன்கட்டை ஏறிவிடு. உன் நெஞ்சில் உதிரம் கொட்டினாலும் உன் கண்களில் மட்டும் கண்ணீர் சொட்டக்கூடாது. மலையமான் வம்சத்தில் பெண்களுடைய குல ஆச்சாரம் இது என்று உன்னுடைய அன்னைக்கு அன்று புத்திமதி கூறினேன். அந்த மாதிரியே உன் அன்னை இன்று வரை நடந்து வருகிறாள். அப்படிப்பட்ட ஒரு மகளை பெற்றதற்காக என்னுடைய தோள்கள் பூரிக்கின்றன என்றார் மலையமான். தாத்தா, என் தாயை நினைக்கும் போதெல்லாம் நான் அடையும் பெருமிதத்துக்கு அளவில்லை. ஆனால் ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். என் தந்தையின் கொடிய பகைவன் ஒருவன் தந்தையை கொல்லுவதற்கு கத்தியை ஓங்கிக் கொண்டு வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது என் தாயார் என்ன செய்வாள்? முன்னால் நின்று கண்ணீர் பெருக்கி கணவனை காப்பாற்றும்படி அப்பகைவனை வேண்டிக் கொள்வாளா? முக்கியமாக அப்படி வருகிற பகைவன் என் அன்னைக்கும் தெரிந்தவனாக இருந்துவிட்டால் என்ன செய்வாள் என்று கேட்டான். குழந்தாய், உன் தாயார் ஒரு நாளும் அப்படி பகைவனிடம் உயிர் பிச்சை கேட்க மாட்டாள். தன் புருஷனுடைய பகைவனை தனக்கும் கொடிய பகைவனாகவே கருதுவாள். அவன் முன்னால் கைகூப்ப மாட்டாள், கண்ணீரும் விடமாட்டாள். கணவன் உயிர் துறந்தால் உடனே அவன் மீது விழுந்து தானும் உயிரை விடுவாள், அல்லது மனதை கல்லாகச் செய்து கொண்டு உயிரோடு இருப்பாள். பகைவனை பழிக்கு பழி வாங்குவதற்காக மட்டுமே உயிரை வைத்து கொண்டிருப்பாள். இப்படி மலையமான் கூறியதை கேட்டதும் ஆதித்த கரிகாலன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டு, தாத்தா, நான் போய் வரவா என்றான். அவசியம் போகத்தான் வேண்டுமா என்று கேட்டார் மலையமான். அதை பற்றி இன்னும் என்ன சந்தேகம் தாத்தா? பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டதே என்றான் கரிகாலன்.
ஆம், பாதி வழிக்கு மேல் வந்தாகிவிட்டது. நானும் முதலில் உன்னை போக வேண்டாம் என்றேன். அப்புறம் போகும்படி சொன்னேன். உன் தம்பியை பற்றிய செய்தியை கேட்ட பிறகு நீ போவதே நல்லது என்று தீர்மானித்தேன். அருள்மொழிவர்மன் இறந்திருப்பான் என்று நான் நம்பவில்லை என்றார் மலையமான். நானும் நம்பவில்லை தாத்தா என்றான் கரிகாலன். உன் தந்தையின் இளம் பிராயத்தில் சில காலம் அவர் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தது. அதுபோல அருள்மொழியும் ஏதாவது ஒரு தீவில் ஒதுங்கியிருப்பான். சில நாளைக்கெல்லாம் வந்து சேர்வான் என்றே நம்புகிறேன். கரிகாலா, நீ சம்புவரையரின் அழைப்புக்கு இணங்கி போவதற்கு நான் சம்மதித்தேன். அவன் வேண்டுமென்றே என்னை அழைக்கவில்லை. அழைத்திருந்தால் நானும் வந்திருப்பேன். கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்பிவிடுவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனதை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு பயப்படுகிறேன் என்றார் மலையமான். தாத்தா, சம்புவரையர் மகள் அப்படியெல்லாம் ஜால வித்தையில் தேர்ந்தவள் என்று நான் கேள்விப்படவில்லை தாத்தா. அவள் ஆண் மக்கள் முன்னால் வருவதற்கே அஞ்சக்கூடிய பெண்ணாம். கந்தன்மாறன் சொல்லியிருக்கிறான். நானும் அவ்வளவு அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்துவிட மாட்டேன். உங்களுடைய பழங்குடியில் பிறந்த 2 பெண்கள் இன்னும் மணமாகாமல் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என்றான் கரிகாலன். ஆதித்தா, அதை பற்றிய சிந்தனையே எனக்கு இல்லை. என் மூத்த மகனுடைய பெண்கள் 2 பேர் திருமண பிராயம் வந்தவர்கள் இருக்கிறார்கள்தான். ஆனால் அவர்களை உன் கழுத்தில் கட்டும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. நீ சம்புவரையர் மகளை மணந்து கொண்டால் உண்மையில் நான் மகிழ்ச்சியே அடைவேன். மலையமான் இப்படி கூறியதும், தாத்தா, உங்கள் மகிழ்ச்சிக்காக கூட நான் அதை செய்ய முடியாது. சம்புவரையர் மாளிகைக்கு நான் விருந்தாளியாக போவது அவருடைய சிநேகத்தை விரும்பியும் அல்ல, அவருடைய மகளை மனம் புரியவும் அல்ல. நீங்கள் அது பற்றி நிம்மதியாயிருக்கலாம் என்றான். அப்படியானால் எதற்காக போகிறாய் குழந்தாய்? என்னிடம் உண்மையை சொல்லக்கூடாதா? உன்னுடைய நண்பர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததிலிருந்து சில வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. பெரிய பழுவேட்டரையன் 60 வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டானே, அந்த மோகினி பிசாசு உனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறாள் என்றும் அதனாலேதான் நீ கடம்பூர் வர சம்மதித்தாய் என்றும் அவர்கள் பேசிக் கொண்டார்கள். அது உண்மையா என்று கேட்டார் மலையமான். ஆம் தாத்தா, அது உண்மைதான் என்றான் ஆதித்த கரிகாலன். கடவுளே, இது என்ன காலம்! கரிகாலா, நான் சொல்வதை கேள். நீ பிறந்த சோழகுலம் 2000 ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வந்த பெருமை பெற்ற குலம். உன்னுடைய மூதாதையர்கள் சிலர் உலகத்தை ஒரு குடையில் ஆண்ட சக்கரவர்த்திகளாயிருந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் பல தாரங்களை மணந்து கொண்டு வீர புதல்வர்கள் பலரை ஈன்றதுண்டு. சிலர் ஏகபத்தினி விரதத்தோடும் இருந்திருக்கிறார்கள். உன்னுடைய பாட்டனின் தந்தை புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி 7 பெண்களை மணந்து கொண்டார். அவரைப் போல் கூட நீ மணந்து கொள். ஆனால் பெரிய பழுவேட்டரையனை மணந்து கொண்ட மாய மோகினியை கண்ணெடுத்தும் பாராதே என்றார் மலையமான். மன்னிக்க வேண்டும் தாத்தா, அந்த மாதிரி குற்றம் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். சோழ குலத்துக்கும் மலையமான் குலத்துக்கும் களங்கம் உண்டு பண்ண மாட்டேன். அப்படியானால் அவளுடைய அழைப்புக்காக ஏன் போகிறாய் குழந்தாய் என்று கேட்டார் மலையமான். உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டே போகிறேன். அவளுக்கு ஒரு சமயம் நான் ஒரு பெரிய தீங்கு செய்தேன். அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்றான் கரிகாலன். இது என்ன வார்த்தை? ஒரு பெண்ணிடம் நீ மன்னிப்பு கேட்கப் போகிறாயா? என்னுடைய காதினால் கேட்கவே சகிக்கவில்லையே என்றார் மலையமான். ஆதித்த கரிகாலன் சிறிது நேரம் தலை குனிந்த வண்ணம் இருந்தான். பிறகு மனதை திடப்படுத்தி கொண்டு பாட்டனாரிடம் பழைய வரலாற்றை ஒருவாறு கூறினான். வீரபாண்டியனை தான் தேடிச் சென்று அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்ததையும், நந்தினி குறுக்கிட்டு உயிர்ப்பிச்சை கேட்டதையும், தான் அதை கேட்காமல் ஆத்திரப்பட்டு அவனை கொன்றதையும், அது முதலாக தன் மனம் நிம்மதியில்லாமல் அலைப்புறுவதை பற்றியும் விவரமாக கூறினான். அந்த ஞாபகம் என்னை ஓயாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது தாத்தா. அவளை ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்டுவிட்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். அவளும் போனதையெல்லாம் மறந்துவிட தயாராகி இருப்பதாக தெரிகிறது. ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்ளுவதிலும் சிரத்தை கொண்டிருக்கிறாள். அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள். போகும் காரியத்தை முடித்துக்கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன் தாத்தா. திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக கப்பல் ஏறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன். கிழவர் மலையமான் ஒரு பெருமூச்சு விட்டு, இதுவரையில் விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது எனக்கு விளங்குகின்றன. இன்று வரை மர்மமாக இருந்த பல காரியங்கள் இப்போது அர்த்தமாகின்றன. விதியை வெல்ல யாராலும் முடியாது என்பது நிச்சயம்தான் என்றார். அத்தியாயம் 3 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.